ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிக் பாஸ் சீசன் 9ல் பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ட்ரி ஆகுறது யார் பார்த்திங்கன்னா நம்ம கனியும் நம்ம எஃப்ஜே தான் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாங்க. நம்ம எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா அவனை ஒரு பொருளெல்லாம் திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா அங்கே இருக்காரு. நம்ம கனி வந்து டோர் வழியாக எப்பயும் உள்ளே வராரு. உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் வந்து கண்டுக்கவே இல்லைங்க. கை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு என்னென்னு போயிட்டாங்க. போனோன்னு பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் பயங்கர ஃபீல் ஆயிடுச்சுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா என்னடா நம்ம பழக்கம் இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து சபரேட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் கனி வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து விக்ரம் வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம விக்ரம் வந்து ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு கனிகிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கனி வந்து போயிடுறாங்க. போனால் நம்ம விக்கல் வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அழுதுட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வராதவங்க வீட்டுக்குள்ளே வந்து யார் இன்னும் வரல பார்த்திங்கன்னா கானா வினத்து, பார்வதி, அப்புறம் கமருதன் 3 பேர் தான் வரல. ஸோ கமருதனுக்கும் பார்வதிக்கு எப்படி வந்து ரெட் கார்டு வந்து கொடுத்ததுனால கமருதனுக்கு பார்வதி வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. ஆனால் கமருதன் வந்து எப்படி வந்து ஃபைனலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உள்ளக்க வந்து என்ட்ரி ஆகாரு. அதனால் அவருக்கு வந்து இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கானா வினத்து வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி ஆயிடுவார். அதனால் வந்து கானா வினத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஆராவும் துஷாராலாவும் வந்து ஒரு பக்கம் வந்து ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. 18 லட்சமா இந்த மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆர்ஆரை வந்து பயங்கரமாக இது வந்துட்டார். நம்ம கானா வினத்தை வின்னர் ஆவான்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ நடக்கிறது ஒன்று நினைக்கிறது ஒன்றுன்ற மாதிரி தான் பண்ணிட்டார். ஸோ எடுக்காமல் இருந்திருக்கலாம் அந்த பெட்டியை. ஸோ எடுத்து என்ன செய்ய, அவர் சுச்சுவேஷன் அதனால் வந்து அவர் எடுத்துட்டார். கிடைக்காதோ என்னமோன்னு பயந்துட்டு அவர் எடுத்துட்டார். ஸோ எடுத்தாலும் பரவாயில்ல, அவர் நல்லா இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான். ஓகே, பை பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.